வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கோட்டாபய ராஜபக்ச வழக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும் ஆகியோரை ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரி சர்வதேச தலையீட்டை நாடுவதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ள பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவினர் சமீபத்தில் நடத்திய சந்திப்பில் இடம்பெற்ற விவாதங்கள் குறித்து வெளிவந்துள்ள பல்வேறு கருத்துக்கள். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியில் இருந்த காலத்தில் சீனி இறக்குமதிக்கான வரிகள் குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1590 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் வழக்கில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகளை மனுவில் பரிசீலித்த போது மனுவில் வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த மனு பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான நீதிபதிகள் மஹிந்த ஸ்ரமயவர்தன மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஜேவிபி அரசியல் பணியக உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்தனத்தி தாக்கல் செய்த இந்த மனுவில் நிதியமைச்சின் செயலாளர், இலங்கை தரநிலைகள் நிறுவன தலைவர், பிரமிட் வில்மா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், அதன் இயக்குநர் சஜன் மகுசன், நுகர்வோர் சேவைகள் அதிகார சபைகள் தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் தற்போதைய நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளரையும் பிரதிவாதிகளாக சேர்க்க அனுமதி வழங்கியுள்ளது. மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2020ஆம் ஆண்டு உள்ளூர் சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு 50 ரூபாய் வரி விதிக்க வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனை ஒரே நேரத்தில் 25 ரூபாவாக குறைப்பதன் மூலம் லாபம் அரசின் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலையில் பிரமிட் வில்வா பிரைவேட் லிமிடெட் அந்த லாபத்தை அரசுக்கு செலுத்தாமல் பெற்றுக் கொண்டதாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2020 நவம்பர் 10ஆம் தேதி நுகர்வோர் விவக அதிகார சபைக்கு சீனிக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயித்திருந்தது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி குறைப்பால் தமக்கு ஏற்பட்ட அடிப்படை உரிமை மீறலை நீதிமன்றம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சீனி இறக்குமதி நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்ட பிரதிவாதிகளிடமிருந்து 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு அரசுக்கு வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் கூறியுள்ளார். மனுவை விசாரித்த போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் M.A. சுமந்திரன், பிரதிவாதிகளின் பதவிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் தற்போதைய பதவியில் உள்ள நபர்களை சேர்த்து மனுவை திருத்த அனுமதி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையில் சட்டமாதிபர் சார்பின் முன்னிலையான மூத்த வழக்கறிஞர் ஹாசனி ஒபேதா, குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணைகள் எந்தவித மோசடி நடந்தது என்ற ஆதாரமும் வெளிப்படுத்தப்படாததால் இந்த மனுவுக்கு சட்ட அடிப்படை இல்லை என்று தெரிவித்திருந்தார். உண்மைகளை கவனத்தில் கொண்டு உயர் நீதிமன்றம் மனுவை திருத்த அனுமதி வழங்கி ஜனவரி 19ஆம் தேதி பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப அவர்களின் நிலைப்பாட்டை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி சர்வதேச தலையீட்டை நாடுவதற்கான தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்துள்ளது. இது குறித்து கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் S.M. மரிக்கார் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாட்டில் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றுள்ளது. அரசு அலுவலகங்களுக்குள் நுழைந்து மக்கள் பிரதிநிதிகளையே குறிவைத்து சுட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. இதனால் நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அச்சநிலை நிலவுகின்றது. அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு இவ்வாறு ஆபத்தில் இருந்தால் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து நாங்கள் தீவிரமாக கவலைப்படுகின்றோம். அரசாங்கம் ஆயுத குழுக்களையும் போதைப்பொருள் வலயங்களையும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக கூறினாலும் அந்த நடவடிக்கைகள் அரசியல் தலைவர்களை இலக்கு வைக்கும் வகையில் இடம்பெறுவது ஏற்க முடியாதது. ஒரு பொறுப்பான கட்சியாக அரசின் சட்ட அமலாக்க முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கின்றோம். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ஆயுத குழுக்கள் என்ற பெயரில் தலைவர்களை தாக்கும் செயல்களை உறுதியாக எதிர்க்கின்றோம். அரசாங்கம் உடனடியாக நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு உள்ளிட்ட அமைப்புகளிடம் இது குறித்து முறையிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றும் S.M. மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சமீபத்தில் நடத்திய சந்திப்பில் இடம்பெற்ற விவாதங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. அந்த சந்திப்பில் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாகவும் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் என்று முன்பு கூறப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்களின் வீடுகள் தற்போது உயர் நீதிமன்றத்திற்காக ஒதுக்கப்பட்டிருப்பது சமூகத்தில் பரவலான விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வந்த பிரதிநிதிகள், இது அரசாங்கத்திற்கு சக்கரவள்ளி கிழங்கு இலைகளை நடும் இன்னும் ஒரு வாய்ப்பாகும் என்று நையாண்டியாக கருத்து வெளியிட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் முன்பு இந்த வீடுகள் கோடிக்கணக்கான முதலீடுகளுக்காக வழங்கப்பட்டதாக நான் வாசித்தேன்.
ஆனால் இப்போது அவை மீண்டும் நீதிமன்றங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன என்று ஒரு உறுப்பினர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாவட்ட நிர்வாக அதிகாரி ஒருவர் விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் அருகே புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவது பெரும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்று ரணில் விக்ரமசிங்கவிடம் சுட்டிக்காட்டியதாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதியில் பல பாடசாலைகள் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என்ற கவலையும் எம்பி ஒருவரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்படிப்பட்ட விஷயங்களுக்காகத்தான் நீங்கள் ஒரு ஓட்டை உடைத்து நாற்காலி செய்வதற்கு நினைக்கின்றீர்கள் போல என்று ரணில் விக்ரமசிங்க நகைச்சுவையாக கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசமைப்பின் வரம்புக்குள் முழுமையாக செயற்படுகின்றார். அதனால் அவருக்கு எதிராக அரசமைப்பு மீறல் குறித்து எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை. அவர் சர்வாதிகாரியாக அல்லது ஹிட்லர் போன்று நடந்து கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்த கருத்துக்கு பதிலாக வந்துள்ளது. சாகர காரியவசம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹிட்லர் போல் செயற்படுகின்றார். ஹிட்லரை தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல் எதிரணிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் சுனில் வட்டகல மேலும் கூறுகையில், ஹிட்லர் போன்று செயற்பட்டவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினர்தான். ஜனநாயகத்தை முடக்கி சர்வாதிகார ஆட்சியினை நிறுவுவதற்காக அவர்கள் 18வது திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வந்தனர். இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும். இன்றைய ஜனாதிபதி அரசமைப்பின் வழிமுறைகளுக்குள் செயல்படுகின்றார். இந்த அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியினை மதிக்கின்றது. நாட்டில் சட்டம் என்பது யாருக்கும் விதிவிலக்கு இல்லாமல் அனைவருக்கும் சமம். இதை மீறுவது இல்லை என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகல வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சிக்கு பிணையில் விடுதலை வழங்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் 28 மில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை சட்டவிரோதமாக சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக ஆணைக்குழு அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பிறகு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதாரகம இந்த உத்தரவை வழங்கினார். அதன்படி சந்தேக நபருக்கு 50,000 ரொக்க பிணை மற்றும் தலா 10 லட்சம் பெறுமதியான 3 சரீர பிணைகள் வழங்கி விடுதலை செய்ய நீதவான் உத்தரவிட்டார். மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி 16ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.